ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபுல் ஃப்ராக் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வியர் பண்ணியிருக்க இந்த ஃபுல் ஃப்ராக் கூட சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். நம்ம இந்த சாரியில் தான் ஃபுல் ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். மெட்டீரியல் வாங்கி ஃபுல் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் 3 மீட்டர் வாங்கிக்கோங்க கிளாத். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம அப்பர் பாடிக்கு மட்டும்தான் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பாட்டமுக்கு லைனிங் கொடுக்க போகிறது இல்லை, நம்ம இன்ஸ்கர்ட் வியர் பண்ணிக்கலாம். சாரியோட பார்டருமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. சாரியோட பல்லு பாட்டை தான் மேலே அப்பர் பாடிக்கு கொடுக்க போகிறேன். வாங்க இப்போது எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் எழுதியிருக்கிறத ஒரு நோட் புக்கில் இந்த மாதிரி பாட்டம் டாப்புன்னு போட்டுட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாட்டமோட டோட்டல் ஹைட் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ச் டேப்பை மேலே ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து இன்ச் டேப் வச்சு கீழே ஃப்ளோர் வரைக்கும் நமக்கு ஃபுல் ஃப்ராக்கோட லென்த் எவ்வளோ வேணும்ன்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 55 இன்ச் இருக்குது. நான் 55 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பாட்டம் டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 55 இன்ச். அடுத்ததாக டாப்போட டோட்டல் ஹைட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி மேலே ஷோல்டர் கிட்ட இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இன்ச் டேப் வச்சுட்டு எவ்வளோ லென்த் வேணும்னு பார்த்துக்கோங்க. இது டாப், இது பாட்டம். நம்ம நமக்கு எவ்வளோ அந்த டாப்போட லென்த் எவ்வளோ வேணும்ன்ட்டு பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் 13 இன்ச் இருக்குது. நான் கொஞ்சம் இறக்கி டாப்போட லென்த் 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு டாப்போட லென்த் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் இறக்கி கூட வச்சுக்கோங்க. இப்போ டாப்போட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச். பாட்டமோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 55 இன்ச். அந்த 55 இன்ச் கூட டாப்போட டோட்டல் ஹைட் 14 மைனஸ் பண்ணால் நமக்கு பாட்டமோட டோட்டல் ஹைட் 41. இதான் இப்போ பாட்டமோட டோட்டல் ஹைட். நெக்ஸ்ட் நம்ம பஸ்ட் அண்ட் செஸ்டோட பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இன்ச் டேப்பை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க, பின்னாடி முறுக்கிலாம் இல்லாமல். நம்ம அண்டர் ஆர்ம்க்கு கீழே இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். பஸ்டோட மெஷர்மெண்ட் 32 இன்ச். இப்போ நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ச் டேப்பை பின்னாடி கரெக்டாக வச்சுக்கோங்க, க்ராஸாக முறுக்கிலாம் இல்லாத மாதிரி வச்சுட்டு. நான் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டு தான் மெஷர்மெண்ட் எடுப்பேன், ரொம்ப டைட்டாக மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். மேலே ஷோல்டர்லேருந்து இன்ச் டேப் வச்சு நம்ம டாப்போட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் நோட் பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம இன்ச் டேப்பை வச்சு அப்படியே இப்போட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் டாப்போட ஹைட் என்ன வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இன்ச் டேப்பை வச்சுட்டு இப்போட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் 27 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 27 இன்ச். அடுத்ததாக நம்ம ஹேண்ட் ஹைட் அண்ட் ஹேண்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஆஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச் இருக்குது. நான் 9 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. கொஞ்சம் லூஸ் விட்டு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி இன்ச் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ராஸாக வச்சு தான் நெக்கோட மெஷர்மெண்ட் எடுக்கணும். 7 இன்ச் நெக்கோட இறக்கம் வச்சுக்கிறேன். பேக் நெக் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பஸ்டோட மெஷர்மெண்ட் 32 இன்ச் டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு 8 இன்ச் கிடைக்கும். அந்த 8 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே இப்படி தான் டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும். பஸ்டோட மெஷர்மெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போட மெஷர்மெண்ட் 27 டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு 7 இன்ச் கிடைக்கும். 7 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கும் சேம் தான். டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கூட ப்ளஸ் பண்ணிக்கணும்.
இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ராக் டாப்போட பேட்டர்ன் ட்ராயிங் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை வந்துட்டு கிளாத்தாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இதே கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆங்கிளில் போட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம். இது பேப்பருன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். டாப்போட டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச். மேலேருந்து கீழே இன்ச் டேப்பை வச்சு டாப்போட டோட்டல் ஹைட் வந்துட்டு 14 இன்ச் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட அகலம் வந்து எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே சேம் தான். 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட அகலம் 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு காமன். இது வந்து சேம் தான் எல்லாருக்குமே வந்துட்டு. டோட்டலாக வந்துட்டு 6 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 6.5 இன்ச் வச்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா 7 இன்ச் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நிறையா பேர் ப்ளவுஸ் வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது பஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் இந்த 6.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப் வச்சு பஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு மெஷர்மெண்ட் நோட் பண்ணிடலாம். நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஃபுல் ஃப்ராக் தைக்கணுன்னா இந்த பேட்டர்னை பார்த்தே நம்ம கிளாத்தில் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த 8.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இன்ச் டேப் வச்சு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் எதுக்குன்னா வந்துட்டு நம்ம உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தைப்போம்ல, நம்ம குண்டானா கூட பிரித்து விடுறதுக்கு, அதுக்கு தான் வந்துட்டு இந்த 2 இன்ச். நெக்ஸ்ட்டு இப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். டாப்போட டோட்டல் ஹைட் 14 மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்ச் டேப்பை வச்சு இப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் நோட் பண்ணிடலாம். அடுத்து இந்த மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. பஸ்ட் அண்ட் இப்போட மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு மார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிடலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்ததாக வந்துட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு கீழே இந்த பாயிண்ட் இருக்க பார்த்திங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து மேலே இன்ச் டேப் வச்சு ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் எதுக்குன்னா வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தான் வந்துட்டு கீழே கர்வ் கொடுத்து கட் பண்ணணும். இப்போ நான் இந்த டாட்டட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த லைனுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம சிசரில் கட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம கிளாத்லேயுமே மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.